உம்ராவுடைய தவாஃபை நான் ஆரம்பிக்கிறேன், அந்த தவாஃபை எனக்கு லேசாக்கித்தா எனக்கு கபூல் செய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பிக்க போகிறோம். தவாஃபுக்கு முன்னாடி நான் ஒரு 4-5 விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடணும். சுத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் செய்தி, தவாஃபு தொடங்குகிற போதே இந்த 7 சுற்றுலையும் உம்ராவுக்குன்னு தவாஃபு செய்கிறோம் இல்லையா, நாம் இப்போது இந்த தவாஃபில் மட்டும் எஹ்ராமுடைய ஆடையில் வலது பக்க தோல் பூஜம் திறந்திருக்கிற வண்ணம் ஆண்கள் தங்களுடைய எஹ்ராமை ஆக்கி கொள்ள வேண்டும். இதுதான் எஹ்ராமுன்னா, இந்த எஹ்ராமை எடுத்து கீழே அக்குள் வழியாக எஹ்ராமை கொண்டு போய் இப்படி போட்டு கொள்ளுகிற போது வலது தோல் திறந்திருக்கும். வலது தோல் புஜம் திறந்திருக்கிற வண்ணம் 7 சுத்துகளிலும் எஹ்ராமை எடுத்து அக்குள் வழியாக கீழ்நோக்கி கொண்டு வந்து தோளிலே போட்டுக்கொள்ள வேண்டும். இதற்கு இல்திபா என்று பெயர். இது தவாஃப் ஆரம்பிக்கிறப்போ இப்போவே இதை செஞ்சுருவோம். நம்ம அதாவது தவாஃப் ஆரம்பிக்கிறப்பவே செஞ்சு வச்சுருவோம். 1. 2வது ரமல் என்று சொல்லுவார்கள். முதல் 3 சுற்றுல மட்டும் உம்ராவுடைய தவாஃபில், இப்போ நான் சொல்கிற இதெல்லாம் சாதா தவாஃப் நம்ம தங்கியிருக்கிற காலத்தில் நிறைய செய்வோம். அதில் எல்லாம் ஒன்றும் இல்லை. நார்மல் ட்ரெஸ்ஸில் நாம் விரும்புகிற மாதிரி சுற்ற வேண்டியதுதான். இதில் மட்டும் உம்ராவுடைய தவாஃபில் மட்டும்தான் இந்த வேலை. தோல் பூஜம் திறந்திருக்கிற வண்ணம் செய்தல். அடுத்து 3 சுற்றுல மட்டும் நடையின் அடிகளை குறுக்கி கொள்ள வேண்டும். பாதங்கள் வழக்கமாக நடக்கிறப்ப என்ன எட்டு எடுத்து வைப்போமோ அந்த எட்டு இல்லாமல் கொஞ்சம் குறுக்கிக்கணும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஓடுற மாதிரி தெரியணும், பெரிய ஓட்டம் அல்ல. நடையை குறுக்கி கொள்ளுகிற பாத அடிகளை குறுக்கி வைத்து கொண்டு 3 சுற்று மட்டும்தான் இந்த மாதிரி. மீதி 4 சுற்று தாராளமாக எப்படி வேணாலும் சுற்றிக்கலாம். தவாஃப் தொடங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். தவாஃபில் கசாமுசான்னு பேசக்கூடாது, கண்ட பேச்செல்லாம் பேசக்கூடாது. துவா செய்யலாம், அனுமதி உண்டு. என்ன தஸ்பீ வேணாலும் ஓதலாம், அனுமதி உண்டு. குர்ஆன் ஓதலாம், அனுமதி உண்டு. இறைவனுடைய திக்ரில் அப்படியே மௌனமாக தவாஃபு செய்யலாம், அனுமதி உண்டு. என்ன தெரியுதோ சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், என்னென்ன தெரியுதோ ஓதலாம், அனுமதி உண்டு. பெரும்பாலும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய 3வது கலிமா சொல்லுவாங்கள்ல, அதனுடைய முற்பகுதி சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இது வரைக்கும் உள்ளதை கூட ஓதிக்கிட்டே வரலாம், எதுவும் தப்பில்லை. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வெறுமனே பேசிகிட்டு இருக்கிறது அவ்வளோ நல்லதல்ல. காபாவுடைய கண்ணியம். ஹதீஸ் வருகிறது, அத்தவாஃபு மித்ல ஸலா, தவாஃப் என்பது தொழுகையை போல. ரசூலுல்லாஹ்வே சொல்கிறாங்க பாருங்கள், தொழுகை மாதிரி. இல்லா அன்னக்கும் தத்தக்கல்லமூன ஃபீஹி, என்றாலும் நீங்கள் தவாஃபிலே பேசுகிறீர்கள். ஃபமன் யத்தக்கல்லம் ஃபலா யத்தக்கல்லம் இல்லா பிகைர். யாராவது பேசுகிறதா இருந்தால் தவாஃபில் பேசுங்க, வேணாங்களே. ஆனால் அந்த பேச்சு நல்லதை தவிர வேறு எதையும் பேச வேண்டாம். மார்க்க விஷயம் பேசலாம், திக்ருகள் ஏதாவது சொல்லி கொடுக்கறத பேசலாம். இதை தவிர அனாவசியமாக பேசுகிறது இல்லை. அநியாயம். இந்த மொபைல் ஃபோன்களுடைய வருகைக்கு பின்னால் தவாஃப் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. இந்த பக்கம் அவர் சுற்றிட்டுருக்காரு, அந்த பக்கம் அவர் சுற்றிட்டுருக்கார். 2 பேரும், மாப்பிள்ளை எங்கே இருக்க, நான் இந்த பக்கம் தூணுக்கிட்ட இருக்கேன், நீ வேணாம், இப்படியே பேசிக்கிட்டு என்னன்னே 7 சுற்றுற வரையும் மொபைல்லையே சுற்றிட்டு இருக்காங்க. இது அல்லாஹ் இப்படி எந்த தவாஃபு ஏற்றுக்கிறான் என்னன்னு தெரியல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அனாவசியமாக தவாஃபு அவமரியாதைக்குரியதான் ஆகக்கூடாது. இந்த தூணுக்கும் இந்த தூணுக்கு பின்னாடி இங்கே தான் நிற்கிறேன், கடைசியில் ஒருத்தனை தான் 2 பேரும் காதில் வச்சுட்டு நிற்கிறான் இடையில. இவ்வளவு மோசமாக. அப்புறம் இங்கிருந்துட்டே தவாஃபு சுற்றிக்கிட்டே இங்கே ஊருக்கு போன போட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். 3 சுற்றி முடிஞ்சிருக்கு, கரெக்டாக அந்த இதுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். சவுண்டு கேட்குதா அப்படின்னு. இது தேவையா? தவாஃபில் இருக்கிறப்ப இங்கே ஊரை கூப்பிடணுமா? முடிச்சுட்டு கூப்பிடலாமே. நிறைய பேசுதல் என்ற பெயரால் தவாஃபில் அத்துமீறல் நடக்கிறது. இதையெல்லாம் விட தவாஃபில் நான் சொல்ல வேண்டிய இன்னொரு செய்தி உண்டு. போனதே இதுக்கு தாங்கிற மாதிரி இப்படி பிடிச்சிட்டு நின்றுக்கிறாங்க. இப்படி அதான் இன்றைக்கி எக்கச்சக்கமாக. நீங்கள் எந்த மொபைல்லையும் பிடிக்காத அளவுக்கு இணையதள வருகைகளுக்கு பின்னால் நீ என்ன பிடிச்சாலும் அது கம்மி தாங்கிற அளவுக்கு இணையதளங்களில் ஃபோட்டோக்கள் வந்துருச்சு, இணையதளங்களில் காட்சிகள் வந்துருச்சு. இப்படியே பிடிச்சிக்கிட்டு இவருடைய சிந்தனை பூரா இதை படம் பிடிக்கிறதுலையே போயிடும். தவாஃப் நிதர்சனமாக ரப்போடு நடத்துகிற உரையாடலை போல இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் வையுங்கள்.
ஹைர். இப்போ நிய்யத்து செஞ்சு முதல் தவாஃப் ஆரம்பித்தாச்சு. ஒரு சுத்து இப்படி, மீண்டும் இரண்டாவது சுத்து. அங்கே காபத்துல்லாவிற்கு வெளியில் ஒரு அரை வட்டம் இருக்கும், ஹத்தீமனுடைய அரை வட்டம் அது. அந்த ஹத்தீம் என்று சொல்லக்கூடிய பகுதியும் காபாவுக்கு உள்ளே அடக்கம், அது வெளியில் இருந்தாலும் அதை தாண்டி சுத்த வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு. கொஞ்சம் நல்லா கவனிங்க, பெரப்ட இடத்துல இருந்து 3 கட்டம் கிராஸ் ஆகிட்டோம். பெரப்ட இடத்துல இருந்து ஒரு மூளை, 2வது மூளை, 3வது மூளை, இப்போ இருக்கிறது 4வது மூளை மட்டும்தான். புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேரக்கூடிய அந்த மூளைக்கு முந்திய மூளை. அந்த இடத்திற்கு ருக்னே யமானி என்று பெயர். காபத்துல்லாவின் அந்த பகுதி யமன் நாட்டை பார்த்து திசையில் இருப்பதால் அந்த பகுதிக்கு வர்றப்ப மட்டும் வேறு துஆக்களை விட கட்டாயமாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் அதையே ஓத வேண்டும். இந்த பகுதியில் ஓதக்கூடிய ரப்பனா ஆத்தினாவுக்கு 70,000 மலக்குகள் ஆமீன் சொல்லுகிறார்கள்னு ஹதீஸில் இருக்குது. 70,000 மடக்குகள். நாம் எங்கே நின்று அந்த துவா ஓதுனாலும் 2 ஆமீன் கூட யாரும் பக்கத்தில் உள்ளவங்க சொல்ல மாட்டாங்க. 70,000 மலக்குகள், பாவங்களுக்கு அப்பாற்பட்ட கரையில்லாத மலக்குகளின் துவாவோடு நம் துவா சேரக்கூடிய இடம் அது. இது ஒரு சுத்து, இதுக்கு பேர். இதே மாதிரி 7 சுத்து. இந்த சின்ன தஸ்பீ கொடுப்பாங்க, அதை வச்சுக்கிறது நல்லது. அது டைட்டாக இந்த 7 மணி இருக்கும். அதில் ஒரு சுத்து முடிஞ்ச உடனே ஒரு இழுப்பு இழுத்துக்கலாம், இன்னொரு சுத்தினொன்னே 2வது மணி, இப்படி 7 மணி. நாங்கள்லாம் கணக்கில் ரொம்ப புளின்னு நினச்சிக்கிட்டு அதையெல்லாம் தூக்கி ஜோப்பில் போட்டு சுற்றுவாங்க. அப்போ சுற்றுறப்போ ஒன்றும் தெரியாது. 4 சுற்று சுற்றினோன்னா ஒரு மாதிரியாக தலை சுற்றும். இது 5ஆ இல்லை 4ஆ? விவகாரம் என்ன தெரியுமா? 3க்கு கீழே இருந்தால் பிஸ்மில்லான்னு திரும்ப ஆரம்பிச்சிடணும், 1லிருந்து ஆரம்பிக்கணும். சந்தேகம் 3ல் வந்துச்சுன்னா ஃபுகஹாக்கள் எழுதி தரக்கூடிய சட்டம் இது. 3க்கு மேலே போய் சந்தேகம் வந்துச்சுன்னா 5ஆ 6ஆன்னு சந்தேகம் வந்தால் எது கம்மியோ அதிலிருந்து ஆரம்பிக்கணும். நாம் நம்ம சௌரியத்துக்கு எது ஜாஸ்தின்னு ஆரம்பிக்கக்கூடாது. சமயங்களில் கூட்ட நெரிசல்களில் ஒரு சுத்துங்கிறதே அரை மணி நேரத்துக்கு மேலே கூட பிடிக்கும். அப்படி இருக்கிற நேரங்களில் இந்த எண்ணிக்கையை கொஞ்சம் கரெக்டாக வச்சுருந்தா இந்த குழப்பமெல்லாம் இல்லாமல் போயிடும். 5ஓ 6ஓ 7ஓ அங்கே வந்து சந்தேகம் வந்தால் அப்படி இருக்குது. இந்த தஸ்பீ சரியாக வச்சுக்கணும்னு சொல்லி வலியுறுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னொரு விவகாரம் இருக்குது இதில். 7 தாண்டி 8 சுற்றிட்டீங்கன்னு வைங்களேன், 7 தாண்டி 8வது ஒரு சுற்றிட்டோன்னு வைங்களேன், ஃபுகஹாக்கள் எழுதுகிறாங்க, சரி 1 எக்ஸ்ட்ரா போச்சு அல்லாட்ட நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்றதில்ல. இன்னொரு 6 சுற்றி 2 தவாஃப் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த இடத்துல அந்த ஒரு சுத்தை விட்டுட்டு வர முடியாது. இன்னும் 6 தவாஃப். மகரிபில் 3 ரக்காய் தொழுகல 4 ரக்காய் தொழுதுட்டீங்கன்னு வைங்களேன், சலாம் கொடுத்துட்டு எல்லாம் எஞ்சி போயிடுவீங்களா, 1 ரக்காயத்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கப்பா ஆண்டவன்ட்டு முடியாது, திரும்ப தொழுது தான் ஆகணும். அந்த மாதிரி. அதனால் சின்ன தஸ்பீ வச்சு கணக்கு வச்சுக்கலாம். ஹைர். 7 முறை தவாஃபுகளை செய்து முடிக்கிறோம். மகாமே இப்ராஹிம் என்று ஒரு இடம் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாத அடி உள்ள தூண், அதற்கு பின்னாலே போகிறோம். 2 ரக்காயத்துகள் தொழுகிறோம். ஹஜ்ஜுக்கு போகிறவங்க மட்டும் தயவு செய்து கவனிச்சுக்கிட்டே வாங்க எல்லாத்தையும். 2 ரக்காயத்துகள் தொழுகிறோம். இந்த 2 ரக்காயத்துகள் வாஜிபான தொழுகை. 2 ரக்காயத்து ஹனஃபி மதுஹபில், சுன்னத்துன்னு நியத்து பண்ணணும் ஷாஃபி மதுஹபில். 2 ரக்காயத்து சுன்னத்து. தவாஃபுடைய தொழுகை தொழுகிறேன்னு நியத்து பண்ணிவிட்டு 2 ரக்காயத்து தொழுகலாம். அதிலையும் குலியா யுவல் காஃபிருன் குலு அல்லாஹு அஹத் ஓதலாம். அது முடித்ததற்கு பிறகு துவா செய்யலாம். இந்த துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துவா. என்ன, தவாஃபு முடிச்சிருக்கோம், தவாஃபுக்கு பின்னால் 2 ரக்காயத்து தொழுகை முடிச்சிருக்கோம். மிகப்பெரிய அளவில் அல்லாஹுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம் இது. நீண்ட துவா செய்யலாம், நிறைய கேட்கலாம். ஆரோக்கியமான ஹலாலான அல்லாட்ட கேட்கறதுக்கு தகுதியான விஷயங்களை பொறுக்கி எடுத்து அவைகளை கேட்க வேண்டும். அது போன்ற விஷயங்களை 2 ரக்காயத்து முடிஞ்சு கொடுத்து கேட்டதுக்கு அப்புறம் இப்போது ஜம்சம் தண்ணீர் அருந்துவது, இந்த நேரத்தில் அருந்துவது நல்லது. பொதுவாக ஜம்சம் தண்ணீரை முதல்ல எல்லாம் குடிக்கிறத விட ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே தவாஃபு செஞ்சுட்டு 2 ரக்காயத்து தொழுதுட்டு, இந்த நேரம்தான் ஜம்சம் தண்ணீர் குடிப்பதற்கு ஏற்ற நேரம். உங்களுக்கு தெரியும், ஜம்சம் தண்ணீர் அல்ல, அது ஒரு உணவு.
முதன்முறையாக தவாஃபு செய்துவிட்டு தண்ணீர் குடிக்கிற போது வயிறு நிறைய தண்ணீர் குடித்தவனுக்கு அவனுடைய ஹஜ்ஜினுடைய சுமார் 40 நாட்கள் அவன் அங்கே தங்கியிருக்கிற காலம் வரை தேவையான உடல் சக்தி வலுவை அந்த முதல் ஜம்சம் தண்ணீர் கொடுத்துவிடும். அந்த ஆற்றல் அந்த தண்ணீருக்கு இருக்கிறது. வயிறு நிறைய ஜம்சம் தண்ணீர். அவர்கள் மாத்திரமல்ல, யாராக இருந்தாலும் ஜம்சம் தண்ணீர் குடிப்பவர்களுக்கு தெரியும். ஜம்சம் தண்ணீரை குடித்து முடித்துவிட்டு துஆ கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் தண்ணீர் குடித்தாலும் 4 விஷயம் கேட்பார்கள் துஆவில். இல்மன் நாஃபிஅன், பலனுள்ள கல்வி கொடு. வஅமலம் முதகப்பலன், மக்பூலான அமலை கொடு. வ ரிஸ்கம் வாசிஅன் ஹலாலன் தய்யிபன், ஹலாலான ரிஸ்கு கொடு. வ ஷிஃபாஅம் மின் குல்லி தா, எல்லா நோயில் இருந்து ஆரோக்கியத்தை கொடு. அரபியில் தான் கேட்கணும்னு இல்லை, தமிழ்லையே கேட்கலாம். ஜம்சம் தண்ணீரை குடிக்கிற ஹாஜியும் ஹாஜி அல்லாதவனும் மக்காவில் குடித்தாலும் இங்கே ஊரில் குடித்தாலும் இந்த 4 விஷயங்களை கேட்கலாம். பயனுள்ள கல்வி, ஒப்புக்கொள்ளப்படும் அமல், ஹலாலான ரிஸ்க்கு, நோயிலிருந்து நிவாரணம். இந்த 4ஐயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் தண்ணீர் குடித்து விட்டு கேட்டார்கள். நாமும் இதே 4ஐ குடித்து விட்டு கேட்கிற போது அல்லாஹ் கட்டாயம் அந்த 4ஐ தருவான். அந்த அடிப்படையில் ஜம்சம் தண்ணீரை குடித்து துஆ செய்ய வேண்டும். இப்போது உம்ராவினுடைய மிக முக்கியமான ஒரு தவாஃப் என்ற செயல் முடிஞ்சிருச்சு. அடுத்து நாம் ஹஜ்ஜுக்கு இந்த உம்ராவினுடைய சஇ என்ற சஃபா மர்வாவுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுகிற இடத்திற்கு போகிறோம். தொங்கோட்டம் சஃபாவிலே தொடங்கி மர்வா வரை போனால் 1, மர்வாவில் தொடங்கி சஃபா வரை வந்தால் 2, இப்படியே 7. 2க்கும் இடையில் உள்ள தூரம் 405 மீட்டர் தூரம். இந்த தூரத்தில் இடையில் கொஞ்ச தூரம் மாத்திரம் பச்சை விளக்கு போட்ட பகுதி வரும். முதல்ல எல்லாம் மேலே மட்டும் ஒரு ரோல் பச்சை போட்டிருந்தாங்க. அப்புறம் பச்சை லைட்டு தொடங்குற இடத்துல ஒரு பச்சை லைட்டு, அப்புறம் முடிகிற இடத்துல ஒரு பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க. இந்த வருஷம் நீங்கள் போகிற போது அந்த இடம் பூரா பச்சையாக இருக்கும். போனீங்கன்னா மற்ற இடத்துல எல்லாம் வெள்ளை லைட்டு போட்டு வெள்ளை கலரில் இருக்கிறது, அந்த இடத்துக்கு போனாவே பச்சையாயிரும். அப்படி ஒரு பச்சை விளக்குகள் மேலிருந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் போகும்போதும் அந்த பச்சை விளக்கு பகுதி வரும். மர்வாவில் இருந்து திருப்பி சஃபாவை நோக்கி வருகிற போதும் வரும். இந்த 2 பச்சை உள்ள இடங்களில் மாத்திரம் ஆண்கள் மட்டும் தோள்களை குலுக்கிய வண்ணம் ரப்பிக்ஃபிர் வர்ஹம், அல்லது யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு, எங்கள் மீது இரக்கம் காட்டு என்று தோள்களை குலுக்கிய வண்ணம் அந்த பச்சை விளக்கு பகுதியில் மாத்திரம் ஓட வேண்டும். அதற்கு பிறகு நார்மலாக நடக்க வேண்டும். இந்த 7 சுற்றுக்கள் இருக்கிறதே தொங்கோட்டம், இந்த 7லும் அதே போலத்தான் குர்ஆன் ஓதலாம், தஸ்பீகள் செய்யலாம், திக்ருகள் ஓதலாம், நல்ல விஷயங்கள் பேசலாம், அனாவசியமான பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. பச்சை விளக்கு பகுதியில் மட்டும்தான் ஓடணும். சில பேர் தெரியாமல் கடைசி வரையும் ஓடிட்டுருக்கிறாங்க, தவறு. அப்படி ஓடுவதற்கு அனுமதி இல்லை. கடைசியாக மர்வா முடிகிற இடத்தில் துஆ செய்ய வேண்டும். அங்கே கேட்கப்படக்கூடிய துஆ கபூலாகும். அதை அடுத்து பிறகு வந்து தலைமுடி எடுத்து விட வேண்டும். தலைமுடி மழிப்பது ஒரு ரகம், வெட்டுவது ஒரு ரகம். மழிப்போருக்காக அதிகம் துஆ செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெட்டுவதானாலும் தலை முழுக்க பரவலாக வெட்ட வேண்டும், மழிப்பதானாலும் தலை முழுக்க பரவலாக வெட்ட வேண்டும். ஒரு உம்ரா 4 விஷயம் கொண்டது. நாம் உம்ராவுக்கு புறப்பட்டதிலிருந்து இதுவரை 4 விஷயம் செய்திருக்கிறோம். 1 இஹ்ராம் அணிதல், 2 தவாஃப் செய்தல், 3 சஃபா மர்வாவுக்கு இடையில் தொங்கோட்டம், 4 தலைமுடி எடுத்தல். இந்த 4 செயல்பாட்டுக்கு சேர்ந்து பேர் உம்ரா. உம்ரா முடிவடைந்து விட்டது. அதற்கு பிறகு நார்மலாக ஹஜ்ஜுடைய காலங்களில் நீங்கள் அதிகமாக தொழுகைக்கு போகிற நேரமெல்லாம் நீங்கள் தவாஃபுகள் செய்வீர்கள். நிறைய தவாஃபுகள் செய்யலாம். அந்த தவாஃபுகளில் வேறு எந்த நிபந்தனையும் இல்லை. இப்போது ஹஜ்ஜுடைய செயல்பாட்டுக்கு வருகிறோம். ஹாஜிகள் இன்னமும் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். பிறை 8 இருந்து பிறை 13 வரை உள்ள செயல்பாடுகளை ஓரளவு முடிந்தவரை வரிசைப்படுத்தி சொல்லிவிடலாம். அதற்கு பிறகு சிறிது நேரம் இல்லை, சற்று விரிவாகவே மதீனாவை பற்றி பேச வேண்டியது இருக்கிறது. கடந்த ஆண்டு இங்கே மதீனாவை பற்றி பேசுவதற்கு கடைசி நேரத்தில் சந்தர்ப்பம் குறைவாக போய்விட்டது. இந்த முறை
சுருக்கி கொண்டு மதீனாவுடைய விஷயங்களை கொஞ்சம் விரிவாக பேசலாம். இப்போ பிறை 8லிருந்து 13 ஹஜ்ஜுங்கிறதே இந்த டேட்டு தான். துல்ஹஜ் பிறை 8ல் இருந்து துல்ஹஜ் பிறை 13 வரைக்கும் மக்காவிலேயே இருந்துகிட்டு இருப்போம். துல்ஹஜ் பிறை 8 அன்னைக்கு இப்போ எஹ்ராம் திரும்ப கட்டுறோம். இங்கே எஹ்ராம் கட்டுறப்ப எப்படி கட்டினமோ அதே மாதிரி அங்கே நாம் தங்கியிருக்கிற இடத்துல குளித்து எஹ்ராமுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பக்கத்தில் மஸ்ஜிதுல் ஹராம் இருந்தால் காபாவுடைய பள்ளி அங்கே போய் 2 ரக்காய் தொழுது எஹ்ராம் கட்டிக்கலாம். இல்லையா நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துல என்ன பள்ளி இருக்கோ அங்கே கட்டிக்கலாம். அறிஞர்களிடத்தில் அதற்கு அனுமதி உண்டு. ஹரம் என்று சொல்லக்கூடிய எல்லைக்கு உட்பட்ட எந்த பகுதியில் வேண்டுமானாலும் பிறை 8 அன்று ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒரு ஹாஜி எஹ்ராம் கட்டி கொள்ளலாம். அதே மாதிரி அந்த 2 துணி கட்டியாச்சு. அதே மாதிரி சலாம் கொடுத்த உடனே இப்போது நியத்து பண்ணுறோம், நான் ஹஜ்ஜை நாடி விட்டேன், எனக்கு ஹஜ்ஜை லேசாக்கித்தா கபூல் செய். ஊரில் பிறப்புறப்போ உம்ரான்னு சொன்னோம், இப்போ ஹஜ்ஜுன்னு சொல்கிறோம். ஹஜ்ஜை நியத்து செய்து விட்டேன், எனக்கு இலகுவாக்கித்தா கபூல் செய்ன்னு சொல்லிட்டு தல்பியா ஓதுகிறோம். கவனத்தில் வைங்க, ஊரில் பிறப்பிட்ட தல்பியா தவாஃப் ஆரம்பிக்கிறப்ப நின்றுச்சு. இப்போ கிளம்பி இருக்கிற தல்பியா ஷைத்தானுக்கு கல்லெறியுதல்னு ஒரு வேளை வரும், முதல் கல் எரிஞ்ச உடனே நின்றும். அது வரைக்கும் தல்பியா இருக்கும். தல்பியா சொல்லிவிட்டோம், இப்போ கிளம்ப வேண்டியதுதான். இன்றைக்கி பிறை 8 லொஹுருக்கு முன்னாடி மினாவுக்கு போயிடணும். மக்காவில் இருந்து சற்றேறக்குறைய ஒரு 5 கிலோமீட்டர், மைல் கணக்கில் ஒரு 3 மைல் தொலைவு, ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டரில் மினாவில் போய் மினா முழுக்க கூடாரம், உலகமே கூடாரங்களுக்குள் அந்த மினாவுக்கு போகிறோம். இன்றைக்கி எந்த வேலை இல்லை. லொஹுர், அசர், மக்ரிப், இஷா, அடுத்த நாள் ஃபஜர் 5 வக்கத்து ஜமாத்தோடு அங்கே தொழுதுட்டு அல்லான்னு தல்பியா ஓதிட்டு படுத்திருக்க வேண்டியதுதான், வேறு எந்த வேலையும் இல்லை. வாய்ப்பு இருந்தால் நேரம் கிடைச்சா மினாவில் இருக்கிற மஸ்ஜிதுல் ஹைஃப் என்ற பள்ளிவாசல், வரலாற்று சிறப்பு மிக்க பள்ளி, 70,000 மலக்குகள் எப்போதும் தொழுகிறார்கள் என்று வந்திருக்கிற பள்ளி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தினுடைய நினைவை தாங்கியிருக்கிற பள்ளி மஸ்ஜிதுல் ஹைஃப், அந்த பள்ளிவாசல் முடிஞ்சால் போகலாம். ஆக 5 வக்கத்து தொழுகிறத தவிர அன்றைக்கி வேலை இல்லை. ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகளில் முதல் நாள் ஆண்டவன் லேசாக கொடுத்துட்டான், பெரிய வேலை எதுவுமே வைக்கலை, அடுத்தடுத்து செயல்பாடு இருக்கிறனால. இப்போ அடுத்த நாள் பிறை 9 காலை ஃபஜ்ரு தொழுதாச்சு. தொழுத உடனே இப்போ கிளம்புறோம், அரஃபாவுக்கு போகிறோம். லொஹுருக்கு முன்னால் அரஃபா போய் சேர்ந்துருவோம், பிறப்பிட்ட 10 நிமிஷத்துலேயே போயிடுவோம். போய் சேர்ந்ததுக்கு பிறகு அன்னைக்கு மக்ரிப் வரையும் அங்கே இருக்க போகிறோம். அரஃபாவை பற்றி ஒரு சில விஷயம் நான் சொல்லிடணும். அரஃபா தான் ஹஜ்ஜு. ஹதீஸ் இப்படியே இருக்கு, அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜு என்றாலே அரஃபா தான். ரொம்ப முக்கியத்துவம். எதை விட்டாலும் விடலைன்னாலும் ஒரு ஆட்டை அறுத்து கொடுத்து எதையாவது பண்ணி சரி பண்ணிடலாம். அரஃபாவில் ஒருத்தன் இருக்கலைன்னா அவன் ஹஜ்ஜே இல்லை. கோமா ஸ்டேஜுக்கு போய் அட்மிட் ஆகி சவுதி ஆஸ்பத்திரியில எல்லாம் ஏதாவது அசம்பாவிதங்களில் இப்படி அங்கே போய் ஏதாவது ஆச்சுன்னு சொல்லி அட்மிட் ஆனவங்களெல்லாம் சவுதி அரசு என்ன பண்ணுது தெரியுமா? அவன் எப்படியாவது ஹாஜி ஆகணுங்கிறதுக்காக பிறை 9 அன்னைக்கு ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு வந்து அரஃபாவில் ஆம்புலன்ஸில் 10 நிமிஷம் வச்சுட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. அவர் ஹாஜி ஆகிட்டார். அதை செய்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்னால தவாஃப் செய்ய முடியாது, உம்ரா செய்ய முடியாது, குர்பானி கொடுக்க முடியாது. அரஃபாவுக்கு அவர் வந்துட்டு போயிட்டாருன்னா அவர் ஹாஜி. அவர் கோமா நிலையில் இருந்தாலும் கவர்மெண்ட் அந்த வேலையை செய்யுது. எந்த ஆஸ்பத்திரியில் வெளியிலேருந்து வந்த எந்த பேஷண்ட்டுகளும் எந்த காரணம் கொண்டும் அரஃபாவுக்கு வராமல் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு வந்துடுறாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த இடத்தோட வேல்யூ நமக்கு புரியணும். லொஹுரிலிருந்து தொடங்கி மக்ரிப் வரை தான் இந்த இடம். ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் கேட்ட எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லிட்டான் அல்லாஹ். ஆதமுடைய மக்களின் பாவங்கள் கழியும் விதத்தை பார்த்து சைத்தான் தலையில் மண்ணை போட்டு கொண்டு அழுகிறான் அரஃபா மைதானத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அங்கே வேலையே திரும்ப 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 துவா தான். போய் லொஹுருக்கு முன்னாடியே தயாராகிக்கணும். குளிச்சா அது இதுவும் பண்ணி ஏறாமல் ஏதாவது மாற்றுறதுனா மாற்றி ஒரு இடத்துல திரும்ப பண்ணிட்டு லொஹுரும் அசுரும் ஒன்று சேர்த்து லொஹுரிலேயே தொழுகுவோம். ஜம்மெ தக்தீம், லொஹுரையும் அசரையும் சேர்த்து லொஹுரிலே தொழுகுவோம். ஒரு பாங்கோடு 2 காமத்தோடு தொழுகுவோம்.
ஜமாத்தோடு தொழுகுவோம். எங்கேயாவது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலான்ட்டு போயிட்டு தனி ஆகிட்டா தனியான ஆளுக்கு ஜம்மு கிடையாது. ஹஜ்ஜில் ஜமாத்தோடு தான் ஜம்மு, தனியாக போயிடக்கூடாது. கூட இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்துக்கணும், சேர்ந்து ஜமாத்தாக தொழ வேண்டும். லொஹுர் அஸ்ரு இதில் இங்கே இன்னொன்றும் இருக்குது. தனித்தனியாக லொஹுர் தனியாக அஸ்ரு தனியாக தொழுகிறவங்களும் இருப்பாங்க, அல்லது 2 தடவை பாங்கு சொல்லி 2 காமத்து சொல்லி தொழுகிறவங்களும் இருப்பாங்க. உங்கள் கூட உள்ளவங்கெல்லாம் எப்படியோ அப்படி பண்ணிங்க. இதுக்காக அங்கே போய் ஒரு சண்டை வேணாம். பெரும்பாலும் எங்கள் ஊர் அஜர்த்தி இப்படி தான் சொன்னார். உங்கள் ஊர் அஜர்த்தி நீ அப்படி தொழுதுக்கோ, நான் இப்போ அங்கே ஒரு சண்டை தொடங்கிட வேண்டாம். அரஃபா எப்படி உடனிருப்பவர்கள் தொழுகிறார்களோ அப்படி தொழலாம், எப்படியும் தொழுகுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஹைர் 2 தொழுகையும் தொழுதுட்டோமா? இப்போ லொஹுர் அஸ்ரும் சேர்ந்து லொஹூரில் முடிஞ்சது. அநேகமாக 12:30 மணிக்கு எல்லா தொழுகையும் முடிஞ்சது. 12:30 சுமார் 6:30 மணி வரைக்கும், மக்ரிப் குரூப் ஆகிற நேரம் வரைக்கும் என்ன வேலை தெரியுமா? ஒரு வேலையும் இல்லை. திரும்ப 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 அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒன்றுமே கிடையாது, துவா தான். எங்காவது மரத்தடிகளில் நின்று துவா செய்யலாம், உட்கார்ந்து துவா செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போன சமயத்தில் அவர்கள் அரஃபா துவா செய்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு துவா செய்தார். சின்ன சின்ன மரங்கள்லாம் இருக்கும் அங்கே, இப்போ இருக்குது. அரஃபாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி மரங்களுக்கு அருகாமையிலே, மரங்களுக்கு அடிவாரத்தில் நின்று கொண்டு துவா செய்யலாம். தாங்கள் மட்டுமல்ல, குடும்பத்தோடு நின்று கொள்ளலாம். எல்லாத்தையும் மனைவி மக்களை எல்லாம் வச்சுட்டு துவா செய்யலாம். எவ்வளவு தூரம் உங்களால் அழுக முடியுமோ அழுகை வைத்து துவா செய்யுங்கள். யார் யாருக்கெல்லாம் உலகத்தில் கேட்க முடியுமோ அவ்வளோ பேர்த்து கேட்டுருங்க. துவாவில் கொஞ்சம் விசாலமாக இருக்கணும். சில பேர் கடைசி வரையும் மற்றவங்களுக்காக கேட்குறதே இல்லை. பூரா எனக்கு 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 எனக்குன்னு அப்ளிகேஷன் போட்டு வந்துடுவார், ஒன்றுமே கிடைக்காம போயிடும். அடுத்தவங்களுக்கு கேட்டால் நமக்கும் சேர்ந்து பக்கத்து இலைக்கு பாயாசம் ஊற்றுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அங்கே வைக்க சொன்னோம்னாவே வந்தால் நம்மளையும் பார்த்துருவாங்க, வச்சுருவாங்க தானா. உலகத்திற்கே துவா செய்ய வேண்டும். பக்கத்து வீடு, சொந்தக்காரங்க, ஊருக்காரங்க, மஹல்லாக்காரங்க, நாட்டுக்காரங்க, உங்கள் ஸ்டேட்டுக்காரங்க, உலகத்தினுடைய அனைத்து முஸ்லீம்கள் எல்லாத்துக்கும் துவா கேட்கலாமே. அரஃபா அவ்வளவு பெரிய பெருவழி. அல்லாமா சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு பெரிய மனுஷர் ஒருத்தர், பெரிய ஆலிம். அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, அரஃபா மைதானத்தில் கைசேதமான ஆளுன்னு யாருமே கிடையாது, ரொம்ப கைசேதமான ஆளுன்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த மைதானத்துக்கு வந்ததுக்கு பிறகு என் பாவம் மன்னிக்கப்படலேன்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் மட்டும்தான் மூதேவி, மீதி எல்லாருமே வந்து மன்னிக்கப்பட்டுரும். எப்படிங்க? என்னோடது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவனை விட துர்பாக்கியசாலி அரஃபாவில் வேறு யாருமே இல்லை. அத்தனை பேருக்குமான எல்லாம் கிடைக்கும். மக்ரிப் வரை துவா செய்கிறோம். மக்ரிப் ஆனதுக்கு அப்புறம் அங்கிருந்து தொழுகாமல் வெளியே போகிறோம். மக்ரிபுக்கு முன்னாடியே வெளியே போயிட்டா ஒரு ஆடு அறுத்து பெனால்ட்டி குற்றப்பரிகாரம் கொடுக்கணும். இந்த விஷயத்தில் யாரும் ஏமாந்துட வேணாம். இருக்கிற தூணை விட்டு, இருக்கிற அந்த டென்ட்டை விட்டு பெறவிட்டு அந்த எல்லை வரைக்கும் வேணால் போகலாம். மக்ரிபில் அந்த எல்லை அரஃபாவுடைய எல்லைன்னு இருக்கும். அந்த எல்லையை மக்ரிபுக்கு அப்புறம் தான் கிராஸ் ஆகணும். முன்னாடி கிராஸ் ஆகிட்டீங்கன்னா குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும். ஹைர், அரஃபா முடிந்து விட்டது. அங்கிருந்து கிளம்பி முஸ்தலிஃபாவுக்கு வந்து விட்டோம். பிறை 9 இரவு இல்லையா, விடிஞ்சா 10, அதாவது விடிஞ்சா இங்கே பக்ரீத்து. அந்த இரவு முஸ்தலிஃபாவுக்கு போகிறோம். முஸ்தலிஃபா ஒரு காலி மைதானம், ஒரு சின்ன கிராமம் என்று வையுங்கள். ஒன்றும் இல்லை, அப்படி ஒரு கிராமம். உலகமே அங்கே வந்து தங்குகிறது. அங்கே உள்ள வேலை 2. ஒரு வேளை போன உடனே பெறப்படும் போது நம்ம மக்ரிபு தொழுகலை, அதனால் மக்ரிபையும் இஷாவையும் இங்கே சேர்த்து தொழுகுவோம். இங்கே ஜமாத்தா தொழுகணும்னு அவசியம் இல்லை. ஜமாத்தாவும் தொழுகலாம், தனியாகவும் தொழுகலாம். மக்ரிபு இஷா அங்கே மத்தியானம் தொழுதப்போ லொகுரையும் அசரையும் சேர்த்து தொழுதப்போ 2 ஃபர்து மட்டும்தான் தொழுதோம். பின் சுன்னத்து இல்லை, நஃபிலி இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே 2 ஃபர்து தான், அப்புறம் பூரா துவா தான். இங்கே அப்படி இல்லை. இங்கே மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுதுட்டு கடைசியில் பின்னால் மக்ரிபுக்கு உள்ள பிந்தன சுன்னத்துகள், இஷாவுக்கு உள்ள பிந்தன சுன்னத்துகள், நஃபிலுகள், இதையெல்லாம் தொழுது முடிப்போம். தொழுது முடிச்சுட்டா ரோட்டில் தான் படுத்து கிடக்கணும் காலையில் வரையும். அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் உருட்டிடுவோம். முசாவூர், கோடீஸ்வரன் எல்லாம் ஒன்றா கொண்டு உருட்டி விட்டுற வேண்டியது. அவங்கவுங்களுடைய செல்வாக்கு, பணபலம், படைபலம், ஆற்றல், பதவி எல்லாம் ரோட்டுக்கு வந்துடும்.
ஒன்றே ஒன்று சொல்ல வர்றான், நாளைக்கு உலகம் இப்படித்தான்ப்பா, கவன் துணியை கட்டி உன்னை உருட்டி விட்டுரும், நீ இங்கே வந்துடுவ. இப்போ ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி ஒரு இதில் படுத்து கிடக்கிறான் இல்லையா மனுஷன் கட்டான் தரையில். இனி அடுத்து இந்த இரவில் ஃபஜ்ரு தொழுதுட்டு தான் போக போகிறோம். அது வரையும் ஒரு வேலை செய்யணும், கல் பொறுக்கணும். ஒரு 70 கல் பொறுக்கிக்கலாம். இங்கே பொறுக்கிக்கிறது தான் நல்லது. இங்கேயும் பொறுக்கலாம், போகிற வழியிலையும் பொறுக்கலாம். கல் எரியிற இடத்துல பொறுக்கக்கூடாது. கல் எரியிற இடத்துல கீழே உள்ள கல்லெல்லாம் அல்லாட்ட கபூலாகாத கல்லுன்னு அர்த்தமாமா. அதனால் அதை எடுக்கக்கூடாது. இங்கேயே எடுத்துறது தான் ரொம்ப நல்லது. கல் எடுக்கிறதுக்குன்னு ஆஜிகளுக்கு ஒரு பை கொடுத்துருவாங்க, சின்ன பை. ஒரு 70 கல் அதில் தூக்கி போட்டுக்கலாம். 70 கல் நமக்கு 13வது பிறை வரை இருந்தால் யூஸ் ஆகும், இல்லாட்டி கொஞ்சம் மிச்சமாகும். இருந்தால் கரெக்டாக யூஸ் ஆகிரும். என்ன 70ங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். 70 பொடி கல். சில பேர் சைத்தானோட எதிர்ப்பு ஜோஸில் பெரிய பெரிய கல்லை தூக்குவாங்க. அப்படியெல்லாம் தூக்கக்கூடாது. இந்த கட்டை விரலுக்கும் களிமா விரலுக்கும் இடையில் நுனியில் உட்கார்ற மாதிரி தான் இருக்கணும் கல். நுனியில் உட்காரணும். இது ரொம்ப பெருசாகலாம் எடுத்தால் இங்கே இப்படி உட்காரும், அப்படி இல்லை. நுனியில் உட்கார அளவுக்கு சின்ன கல். நாம் அங்கே போய் தான் இந்த வேகத்தையெல்லாம் காட்டுவோம். ஊரில் வந்தோன்னே தோஸ்தாயிருவோம், அவனுக்கு நண்பனாக போயிடுவோம், அது வேறு செய்தி. அங்கே சில பேர் அப்படியெல்லாம் உண்டு, பெரிய பெரிய கல் எடுத்து அடிப்பாங்க. முறை சின்ன சின்ன கல் 70 கல் பொறுக்கியாச்சு. இரவு முழுக்க அங்கே இருக்கலாம், திக்ரு செய்யலாம், துவா செய்யலாம். காலையில் ஃபஜ்ரு வரையும் இருக்கலாம். ஃபஜ்ரை முந்தன் நேரத்தில் தொழுகலாம். தொழுது முடிச்சுட்டு பொடி நடையாக கிளம்பியோ அல்லது பஸ்லேயோ வந்துடுறோம். நடையாக கிளம்புனவங்க சீக்கிரம் வந்துடுவாங்க. அங்கேருந்தே டென்ட்டு தெரியும். பிறை 10 மினாவுக்கு வந்து விட்டோம். ஹஜ்ஜினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகள்லையே இன்றைக்கி தான் முக்கியமான நாள். நிறைய வேலை இன்றைக்கி செய்ய வேண்டியது இருக்குது. ரொம்ப முக்கியமான வேலைன்னு சொன்னால் 4 வேலை. நாளை சுருக்கமாக சொல்லிடலாம். 10 அன்னைக்கு காலையில் டென்ட்டுக்கு போயிட்டோமா மினாவுக்கு, போன உடனே முதல் வேலை அந்த சைத்தானில் பெரிய சைத்தான் ஒன்று இருக்கான், அவனுக்கு ஒரு 7 கல் கொண்டு போய் அடிச்சுட்டு வந்துடணும். 3 சைத்தான் இருக்குது இல்லையா, சின்னது, நடுத்தரம், பெரிய சைத்தான். 3 பேர்த்துக்கும் அடிக்கிறதெல்லாம் அடுத்தடுத்த நாளில். முதல் நாள் அடிக்கிறது பெரிய சைத்தானுக்கு மட்டும். கல்லை எடுத்துக்கிட்டு அந்த 70 கல் வச்சுருக்கிறவங்கள அதில் ஒரு 7 மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்பி போய் அந்த இடத்துல கடைசி சைத்தானில் பெரிய தூணு, இன்றைக்கி பிரிட்ஜு போட்டிருக்கு, 3 அடுக்காக இருக்குது. அற்புதமான வசதி, அல்லாஹ் செய்திருக்கிற ஏற்பாடு. யாராவது பிரிட்ஜை ஏசி பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஊட்ட ரூமை ஏசி பண்ணுவாங்க. மக்கள் நின்று கல்லெறிகிற இடத்தில் அந்த பிரிட்ஜினுடைய தட்பவெப்ப நிலை குளிரூட்டப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு ஏற்பாடு. நின்று கல்லை எரிஞ்சிட்டு 7 கல்லை போட்டுட்டு அங்கே நின்று துவாவெல்லாம் செய்யக்கூடாது. கல்லை எரிஞ்சிட்டு டக்குன்னு அப்படியே பின்னாடி திரும்பி வந்துடணும். ஒரு வேலை முடிஞ்சது. இப்போது 2வது வேலை குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானி கொடுக்குறவங்க கொடுங்க, இல்லை எங்கேயாவது சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட தகவல் தெரிவித்து உறுதி பண்ணிங்க. குர்பானி கொடுக்கப்பட்டு விட்டால் அதை அடுத்து 3வதாக தலைமுடி எடுக்க வேண்டும். தலைமுடியும் எடுத்தாச்சு. இனி 4வது ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. மக்காவுக்கு போய் ஃபர்லான தவாஃபு, தவாஃபு ஜியாரத் என்று பெயர், அந்த தவாஃபு செய்ய போகிறோம். அந்த தவாஃபு சஇ எல்லாம் பண்ணணும். சுருக்கமாக சொல்ல போனால் உம்ரால வந்து இறங்கினப்போ என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணுவோம். ஒரு தவாஃப், 2 ரகாத், ஒரு உம்ரா, ஒரு சஇ, சஃபா மருவாவுக்கு இடையில் ஓட்டம், இவ்வளவு முடிக்கணும். அதை முடிச்சுட்டு நைட்டுக்குள்ளே மினாவுக்கு திரும்பிடணும். இந்த தவாஃபு ஜியாரத் அந்த அன்னைக்கு முடியலை, ரொம்ப டயர்டாக இருக்குது. காலையில் கல்லெறிஞ்சிட்டு வந்தோம், அப்புறம் போய் குர்பானி கொடுத்துட்டு வந்தோம், அப்புறம் தலைமுடி எடுத்துட்டோம், நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டோம். இப்போ மக்காவுக்கு போகிறதுக்கெல்லாம் இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம். அன்னைக்கே செய்யலாம். 12வது நாள் மக்ரிபு வரைக்கும் நமக்கு டைம் உண்டு. பிறை 10, பிறை 11, பிறை 12, 12 மக்ரிபு வரையிலும் போய் தவாஃப் செஞ்சுட்டு வரக்குண்டு. எப்போ வேணாலும் போகலாம், தவாஃபு செய்யலாம், சஇ செய்யலாம். முடிச்சுட்டு இரவு தங்குவதற்கு மதீனாவுக்கு வந்துடணும். சில பேர்த்துக்கு மக்காவில் ரூம் இருக்கும், அவங்க தங்கினது பொருளெல்லாம் அங்கே தான் வச்சுருப்பாங்க. போய் தவாஃபெல்லாம் முடிச்சு போட்டு போய் ரூமில் படுத்துவீங்க. நாளைக்கு காத்தால 10 மணிக்கு குளிச்சு போட்டு வரலான்ட்டுலாம் வரக்கூடாது. மினா என்பது 10, 11, 12 இந்த நாட்களில் இரவு மினாவிலே தங்கியாக வேண்டும். வெகு நேரமானாலும் பரவாயில்லை, இரவில் 3இல் 1 பகுதியாவது மினாவிலே தங்க வேண்டும். ஒரு 1/3 மினாவில் கழியணும். ஹைர், வந்துட்டோம், எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் பிறை 11, 12. ஒரு விஷயம் விட்டு போச்சு. இந்த முதல் நாள் கல்லெறிகிற டைம் என்ன தெரியுமா?
முதல் நாள் ஃபஜ்ரில் இருந்து அடுத்த நாள் ஃபஜ்ர் வரையும் டைம் உண்டு. பகலில் ஆண்கள் எறிகிறது நல்லது. கூட பெண்கள் தனியாக போகிறதுனா அவங்க நைட்டில் எறியலாம். ஆம்பளை கூட போனால் அந்த சௌரியத்தில் உள்ள நேரத்துக்கு போய்க்கலாம். 11, 12 இந்த நாளில் 3 ஷைத்தானுக்கும் கல் அடிக்கணும். ஒரு ஷைத்தானுக்கு 7 கல், 3 பேர்த்துக்கு 21 கல். பிறை 11 அன்னைக்கு 21 கல் எடுத்துகிட்டு போய் முதல் ஷைத்தான், அவனுக்கு சின்ன ஷைத்தான்னு பேர், அவன் ஏதோ கொஞ்சம் சேட்டை கம்மியாக பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு 7 கல், அவனை 7 அடி அடிச்சுட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி போய் அந்த பக்கம் நின்று துவா செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லை அடிச்சுட்டு ஒரு 20 குர்ஆன் ஆயத்துகள் ஓதக்கூடிய அளவுக்கு துவா செய்திருக்கிறார்கள்னு வருது. கல் எரிஞ்சதுக்கப்புறம் கேட்குற துவா கபூல் ஆகும். சில பேர் வேக வேகமாக கல் 2 எரிஞ்சிட்டு போயிடுவாங்க, துவா செய்ய மாட்டாங்க. முதல்ல கல்லை எரிஞ்சிட்டு அப்படி தள்ளி போய் நின்று துவா செய்யணும். ஏதாவது சில முக்கிய தேவைகளை ஒவ்வொன்றுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி ஏற்கனவே வச்சுக்கணும் கேட்குறக்குன்னு கேட்டோம். அதுக்கடுத்து அடுத்த ஷைத்தான், அவன்கிட்ட போய் ஒரு 7 கல், அவனை 7 அடி அடிக்கணும். 7 கல் ஒவ்வொரு தடவையும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு அடிங்க. இன்னொன்று இருக்குது, அடித்ததுக்கப்புறம் தல்பியாவெல்லாம் நிறுத்திடணும். கல் அடித்ததுக்கப்புறம் தல்பியா ஓதக்கூடாது. 2வது ஷைத்தானுக்கு 7 கல் அடித்த உடனே கொஞ்சம் தள்ளி நின்று அங்கே ஒரு துவா. அந்த துவாவை முடித்ததுக்கப்புறம் 3வது ஷைத்தானுக்கு போய், அவன் கொஞ்சம் பலமான ஆள், அவன் பக்கத்தில் எவனும் நிற்க முடியாத போல தெரியுது, கல் அடிச்சுட்டு துவா ஓதாமல் உடனே திரும்பி சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே நிற்கவே வேணாம், ரொம்ப மோசமானவன் போல தெரியுது. அதனால் 3வது பெரிய ஷைத்தானுக்கு கல்லறிகிற போது துவா இல்லை. 3 கல் 21 கல் ஆயிடுச்சு, முடிஞ்சது. நாளைக்கு பிறை 12, அப்பவும் இதே மாதிரி தான். 3 ஷைத்தானுக்கு கல், இதே மாதிரி துவாக்கள், 21 கல். எவ்வளவு கல் ஆச்சுங்க? இப்போது முதல் நாள் ஒரு 7, 2வது நாள் ஒரு 21, 3வது நாள் ஒரு 21, 49 கல் முடிஞ்சது. இன்னும் கையில் எவ்வளோ இருக்குதுங்க? 70 எடுத்திருக்கோம், 21 இருக்குது. 13வது நாளும் அங்கே தங்கினால், மினாவிலே தங்கினால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியது போல, நிறைய சஹாபாக்கள் தங்கியது போல, நாம் தங்காமல் அவசரப்பட்டு வருவது போல. ஏன்னா நாம் 12லேயே கிளம்பிடுறோம். 12 மகரிபிலேயே ஆளை விட்டா போதும்னு சொல்லிட்டு 13ல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்தாங்க. அப்படி இருந்தால் 13 அன்று காலையில் 21 கல் எடுத்து 3 பேர்த்தையும் 3வது நாளும் கொஞ்சம் கவனிச்சுட்டு கல் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அவரவர்களுடைய இடங்களுக்கு திரும்பிடலாம். ஹஜ்ஜு கடமை இந்த வணக்கங்களோடு இனிதே நிறைவு பெற்றுவிடும். ஹஜ்ஜினுடைய மசாலாக்களில் சொல்லப்பட வேண்டிய ஒரே ஒரு செய்தி இன்னமும் மிச்சம் இருக்கிறது. ஊருக்கு வருகிற போது அல்லது மக்காவில் இருந்து விடை பெறுகிற போது தவாஃபுல் விதா என்று சொல்லக்கூடிய கடைசி விடை பெறக்கூடிய தவாஃப் ஒன்று செய்ய வேண்டும். அந்த தவாஃபு கஅபத்துல்லாவிடமிருந்து பிரியா விடை கொடுக்கக்கூடிய தவாஃபு. மிக அதிகமாக அழுத வண்ணம் அந்த தவாஃபை செய்வது நல்லது. அதிகமாக அந்த தவாஃபில் தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தினர் சந்ததியினர் மீண்டும் மீண்டும் இந்த கஅபத்துல்லாவுக்கு வர வேண்டும். அந்த குடும்பத்தில் இருந்து எப்போதும் கஅபாவோடு தொடர்போடு இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த தவாஃபுல் விதாயிலே கேட்கப்பட வேண்டும். தவாஃபுல் விதா ஒருவேளை அந்த நேரத்தில் செய்ய முடியாமல் போனாலோ, பெண்கள் ஏதாவது அசுத்தமாகிவிட்டாலோ தவறில்லை. தவாஃபுல் விதா விடுபடுவதால் ஹஜ்ஜுக்கு பாதிப்பில்லை. மற்றபடி நன்றாக இருப்பவர்கள் தவாஃபுல் விதாயை மக்காவில் இருந்து முடித்து கொள்ளுகிற போது அந்த தவாஃபை செய்து முடித்துவிட்டு அதற்கு பிறகு ஒன்று ஊருக்கு வருவதாக இருந்தால் அல்லது மதீனா போவதாக இருந்தால் எதுவானாலும் தவாஃபுல் விதாவுக்கு பின்னால் வைத்து கொள்ள வேண்டும். தவாஃபுல் விதா காலையில் செஞ்சு முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் மத்தியானமோ சாயந்தரமோ வரையும் மக்காவில் இருக்காருன்னா கஅபத்துல்லாவினுடைய உள்ளே வரை தொழுகைக்கு செல்லாமல் வெளியிலேயே தொழுகை முடித்து கொள்ளலாம். காபாவிடமிருந்து விடை சொல்லிவிட்டு வந்துவிட்டால் அதற்கு பிறகு உள்ளுக்குள் போய் தொழ வேண்டியதில்லை, வெளியிலேயே தொழுது கொள்ளலாம். அப்புறம் இப்போது நிறைய சந்தேகங்கள் கேட்டார்கள். சிறிய சிறிய சந்தேகங்கள் பெரும்பாலும் அது நிவர்த்தி செய்யப்பட்டுவிடும். முக்கியமாக ஒரு சந்தேகம் நிறைய பேர் கேட்டது, இறந்து போனவர்களுக்காக மற்றவர்கள் ஹஜ்ஜு செய்வது பற்றி. மௌத்தா போனவங்களுக்காக நாம் ஹஜ்ஜு பண்ணாலும், நம்முடைய தாயாரோ தகப்பனாரோ தவறியவர்கள் அல்லது உயிரோடு இருக்கிறார்கள், உடல்நலம் சரியில்லாமல் படுக்கையில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக அவர்களுடைய மக்கள் யாராவது ஹஜ்ஜு செய்தாலும்
இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி, ஒரு சில இடங்கள், அந்த இடங்களில் அவர்களுடைய பெயரைத்தான் சொல்ல வேண்டும், நாம அமல் செய்ய முடியாது. முதல்ல ஒன்று, இங்கிருந்து புறப்படுகிற போது, உதாரணமாக மர்ஹூமானவர்னா மர்ஹூம் யாருடைய பேரோ, மர்ஹூம் என்னுடைய தகப்பனார் மர்ஹூம் இவர், அவருக்காக நான் உம்ராவை நியத்து செய்து விட்டேன், ஹஜ்ஜை நியத்து செய்து விட்டேன், அந்த இடத்துல சொல்லணும். ரெண்டாவது, குர்பானி கொடுக்கிற போது அவர்களின் பெயரில் தான் குர்பானி கொடுக்க வேண்டும். யார் மர்ஹூமானவங்களோ, யாருக்காக நீங்கள் ஹஜ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக. மூன்றாவது, கல்லெறிகிற போது, அந்த முதல் கல் எறிகிற போதே கல்லெறிவது மர்ஹூம் இன்ன நபருக்காக அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக நியத்து செய்து விட வேண்டும். மெயினாக அங்கே போயிட்டு ஹஜ்ஜுக்காக பிற 8 அன்னைக்கு எஹ்ராம் கட்டும்போது முக்கியமாக அவர்களின் பெயர் சொல்லி எஹ்ராம் கட்ட வேண்டும். மொத்தம் 4 இடம். இங்கிருந்து உம்ராவுக்கு எஹ்ராம், அங்கே போய் பிற 8 எஹ்ராம், குர்பானியின் நேரம், அதே மாதிரி கல்லெறியக்கூடிய நேரம். இந்த 4 இடத்தில் மாத்திரம் தவறாமல் மர்ஹூமானவர்களுக்காக அல்லது நீங்கள் யாருக்கு ஹஜ்ஜு செய்கிறீர்களோ அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட வேண்டும். வேறு ஏதாவது பெரிய சந்தேகங்கள்னு ஏதாவது இருக்கா? அப்படியே அவங்க இடத்துலையே நின்று கேட்குறதுனா கேட்கலாம். ஹைர். அல்லாஹு தஆலா நம்முடைய பிரயாணங்களை ஏற்றுக்கொள்வானாக. குறிப்பாக அல்லாஹ் சூழ்நிலைகள், தட்பவெப்பநிலைகள் மாறுகிற போது எவ்வித இடையூறும் இல்லாமல் ஆரோக்கியத்தை, சுகத்தை கொடுத்து அல்லாஹு தஆலா நம்முடைய ஹஜ்ஜை சலாமத்தான ஹஜ்ஜாக ஆக்கி வைப்பானாக. செஞ்சிருக்கணும். பத்லி ஹஜ் என்று சொல்லக்கூடிய மற்றவங்களுக்காக ஹஜ்ஜு செய்கிறவர் அவர் செஞ்சிருக்கணுமான்னு கேட்குறாங்க. 4 மதுகபுகளில் சுமார் 3 மதுகபுகளை சார்ந்த சட்டங்களின்படி முன்னாலேயே செஞ்சவர் தான் செய்யணும் அப்படின்னு இருந்தாலும், ஒரு சில உலமா பெருமக்கள் அப்படி ஒரு கால் செய்யலை, ஒருத்தர் முதல் தடவையே எடுத்த உடனே வேறு ஒருத்தருக்காக செஞ்சிட்டாருன்னாலும் கூடும் என்று சொல்லுகிறார்கள். சிறப்பு என்னன்னா ஏற்கனவே செஞ்சவர் செய்கிறது தான். மதீனாவினுடைய பயணம் நேரம் குறுகி இருக்கிறது, இருந்தாலும் மதீனாவை பற்றிய பல செய்திகளை சொல்ல வேண்டும். வாழ்நாளிலே கிடைப்பதற்குள்ள பெரிய பாக்கியங்களில் ஒன்று மதீனாவுடைய பயணம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, சஹாபாக்களை, சுஹதாக்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு போகிற ஒரு அற்புதமான பயணம். இதெல்லாம் கடமைங்கிற ரீதியில் போவோம். மக்காவுக்கு போகிறதெல்லாம் அது மட்டும்தான் இஷ்குங்கிற ரீதியில் போவோம். இஷ்கு, பேராசை, காதல், பாசம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறது. ஒரு தகப்பனை பார்க்க, ஒரு தாயை பார்க்க போகக்கூடிய ஒரு பிள்ளையின் பயணத்தை போல உள்ளது தான் மதீனாவுடைய பயணம். எந்த வகையிலையும் மக்காவுக்கு சற்றும் சளைத்ததல்ல. சொல்லப்போனால் சில விஷயங்களில் அதை விட தாண்டியது மதீனா. மக்கா எப்படி ஹரமோ அது மாதிரி மதீனா ஹரம். மதீனாவில் புல்லு பிடுங்கக்கூடாது, மதீனா புழு பூச்சியை கொல்லக்கூடாது, மதீனாவில் உயிரினங்களை கொல்லக்கூடாது. சொல்லப்போனால் மதீனாவில் சட்டம் போட்டு கூட பேசக்கூடாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குகிற பூமி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்துல சத்தம் போடக்கூடாது. என்னங்க ஒரு கவர்னர் மாளிகைங்கிறான், ஏரியாவை பூரா பந்தோபஸ்து பண்ணி எல்லாத்தையும் அந்த பக்கம் விட்டுறான், ப்ரொடெக்ஷன் ஏரியாவாயிருது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குகிற பூமி. ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் மக்காவை ஹரமாக ஆக்குமாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உன்னிடத்தில் பிரார்த்தனை பண்ணார், நீ அதை ஹரமாக்கிட்ட. நான் மதீனாவுக்காக உன்னிடத்தில் துவா செய்கிறேன், இந்த மதீனாவை நீ ஹரமாக ஆக்குன்னு கேட்டாங்க. அல்லாஹ் அவ்வாறே ஆக்கி கொடுத்தான். மதீனா ஹரம் ஆயிடுச்சு. இதோடு நிற்கலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு துவா செஞ்சாங்க. என்ன தெரியுமா? மக்காவிலே செய்த பரக்கத்தை போல 2 மடங்கு பரக்கத்து மதீனாவுக்கு தான்னு கேட்டாங்க. அல்லாஹ் கொடுத்துட்டான். உண்மை, பரக்கத்துகளில் மக்காவை விட 2 மடங்கு மதீனாவிலே இருக்கிறது. இப்போ ஏன் சொல்கிறேன்னா, மதீனாவுடைய பிரயாணத்தை கொஞ்சம் ஏதோ ஒரு மட்டமாக நினச்சிட்றாங்க. ஹஜ்ஜு இங்கேயே முடிஞ்சு போகிறதுனா போகலாம். இப்போ இந்த சில பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கான், இவனுக்கு மதீனா போக விடாமல் தடுக்கிறதுல அவனுங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சமீப காலங்களில் சில பேர் இதை பெருசாக பேச எப்படின்னா, ஹஜ் என்பது மக்காவோடு முடிவடைந்து விட்டது, மதீனா போகிறது போகாது உங்கள் இஷ்டம். இதை சொல்கிறது நீ யாரோட இஷ்டத்தில் சொல்கிறேன்னு தெரியலை. மதீனாவிற்கு போகிற பயணம் இஷ்கனுடைய பயணம்.
நான் ஏன் போக வேண்டும் என்பதற்காக வேண்டி மதீனாவிற்கான சிறப்பு காரணங்களை உங்களுக்கு முன்னாலே நான் வைக்கிறேன். மாபைன லாபத்தைஹா ஹராமுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவினுடைய 2 மலை முகடுகளுக்கு இடையில இருக்கிற ஒட்டுமொத்த மதீனா, ஓரஞ்சாரத்தில் இருக்கிற ஒரு குடிசையா இருந்தாலும் சரி, அத்தனையும் ஹரம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெற்ற பகுதிகள். உலகத்தில் காலரா உள்ளே போக முடியாது, தஜ்ஜால் உள்ளே போக முடியாது, காலரா போன்ற பெருவியாதிகள் உள்ளே போக முடியாது. அந்த மதீனா வாசிகள் மீதும் மதீனா மண்ணின் மீதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச பிரியம் எவ்வளவு தெரியுமா? முதல்ல அங்கே போய் மிதிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீ முத்திஹிம் வ சாஇஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் மதீனாவில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் அவங்க அளக்கிற படிகள்லையும் நிற்கிற தராசுகள்லையும் பரக்கத்து செய் அப்படின்ட்டாங்க. நீங்கள் காசு எவ்வளோ கொடுக்குறீங்களோ தெரியாது, ஒரு படி மதீனாவில் அளந்து வாங்கினா அவ்வளோ இருக்கும். ஒரு நிறுவை மதீனாவில் நிறுத்து வாங்கினா அது அவ்வளோ இருக்கும். மதீனாவினுடைய படிகள் அளவைகள் நிறுத்தல்களை எல்லாம் யா அல்லாஹ் நீ பரக்கத்து செய்து விடுவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. ஏங்க நான் ஆரம்பத்தில் பயானில் சொன்னேனே, எந்த ஊரில் இருந்து விரட்டி விட்டாலும் மக்காவுக்கு போயிடுவாங்க நபிமார்கள், எல்லாம் மக்காவுக்கு போயிடுவாங்க. அந்த மக்காலிருந்து விரட்டினா எங்கே போகிறது என்று அல்லாஹ் ஒரு முடிவு செய்கிற போது அவன் கண்ணில் படுறது மதீனா. எல்லாரும் விரட்டினா மக்காவுக்கு வாங்க, ஆனால் மக்கால விரட்டினா நீங்கள் மதீனாவுக்கு போங்க. முதுகல சிதுக்கின் அதுகில் நீ முதுகல சிதுக்கின், அற்புதமான நேர்மையான நுழையும் இடம் என்று குர்ஆனிலே மதீனாவை பற்றி சொல்லப்படுகிறது. ஹிஜ்ரத்து செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடி போவதற்கு அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்த அற்புதமான ஒரு இடம் மதீனத்து நகர். மௌத்தா போகிறதையெல்லாம் துவா கேட்கக்கூடாது யாரும், ஆனால் மதீனாவில் மௌத்தாகிறது துவா கேட்கலாம். மதீனாவில் மௌத்தாகிற மாதிரி துவா கேட்கறது முஸ்தஹப். அப்படி துவா கேட்கிறவங்களுக்கு ரசூல்கிட்ட துவா உண்டு. மதீனாவில் என்ன மௌத்தா கேட்கலாம், நம்ம கேட்கறது இல்லை யாரும். கபூல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. மௌத்தா போகலைன்னாலும் அந்த நன்மை கிடைக்குமா இல்லையா? மதீனாவில் மௌத்தா போகலை, திரும்பி வந்துட்டோம், சரி மதீனாவில் மௌத்தாகணும்னு இவர் கேட்டார் அப்படின்ற நன்மை கிடைக்குமா இல்லையா? நாம் சரி பொசுக்குன்னு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நாம் கேட்கறது இல்லை. மதீனாவில் மௌத்தாக வேண்டும் என்று துவா கேட்பவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள், அவங்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவுக்கு எவ்வளவு புனிதம் வாய்ந்தது என்றால், உலகத்தில் அந்த ஊருக்குள்ளே நுழையிறதுக்கு குளிச்சுட்டு உள்ளே போகணும். மதீனாவில் போன உடனே குளிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி குளிக்கிறோம், புதிய ஆடையெல்லாம் உடுத்துகிறோம். மதீனா ஒவ்வொரு ஊருக்கும் வேறு வேறு பேர்லாம் இருக்கும் இல்லையா? ஒரே ஊர் வேறு வேறு பேர். அந்த மாதிரி மதீனாவுக்கு பேர் இருக்கிற மாதிரி உலகத்திலேயே எந்த ஊருக்கும் பேர் இல்லையா? அவ்வளோ ஊர் பேர் இருக்குது. தௌராத்திலேயே அத்தனை பேர் இருக்குது மதீனாவுக்கு. மதீனாங்கிறது ரசூல் போன பிறகு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி தொய்யிபான்னு பேர், துய்பான்னு பேர், மெஹபூபான்னு பேர், மர்ஹூமான்னு பேர், தௌராத்திலேயே இந்த பேர்லாம் வந்துருச்சு. மதீனாவுக்கான பெயர்களைப் போல் உலகத்தினுடைய எந்த ஊருக்கும் பெயர்கள் இல்லை. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனாவிற்காக வேண்டி என்று கொடுத்த விசேஷமான அம்சங்களில் முக்கியமானது என்ன தெரியுமா? மதீனாவுடைய கஷ்டமான கிளைமேட்டை சகிச்சுக்கிறவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில் சிபாரிசு செய்வேன்னு சொன்னாங்க. ரசூலுடைய ஷஃபாஅத், ரசூலுடைய ஷஹாதத், பெருதற்கரிய பாக்கியம், பெருமானாரின் சிபாரிசு யாருக்கு தெரியுமா? மதீனாவில் போய் அதனுடைய வெப்பமோ அல்லது குளிரோ, அந்த ஊர் அப்படிப்பட்ட ஊர் என்னென்னா, வெயிலாக இருந்தாலும் பொறுக்க முடியாது, மதீனாவில் குளிராக இருந்தாலும் பொறுக்க முடியாது. காத்தால் அடிக்கிற குளிருக்கும் மத்தியானம் அடிக்கிற வெயிலுக்கும் ஒரே ஊர் தானவான்னு சந்தேகமாக இருக்கும். அவ்வளவு கிளைமேட்டு பொறுத்து கொள்ள முடியாது என்றாலும் சமயங்களில் மதீனாவின் கிளைமேட்டை பொறுத்து கொள்ளக்கூடியவர்களுக்கு எக்கச்சக்க துவாக்கள். இதெல்லாம்
அந்த ஊருக்கு என் உம்மத்து வர வேண்டும் என்று விரும்பிய பெருமானாரின் விருப்பம் தானே. மன் ஜாரனி பஅத மமாதி ஃபகஅன்னமா ஜாரனி ஃபீ ஹயாதி. நான் மௌத்தான பிறகு என்னை வந்து சந்தித்தவன் நான் உயிரோடு சந்தித்ததை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு வார்த்தையை விட வேறு என்ன வேணும்? படுத்திருக்கிற ரசூலுல்லான்னு நாம் நினைக்கிறோம், அவங்க சொல்கிறாங்க நான் உட்கார்ந்துருக்கிற ரசூலுல்லா. நீ நான் படுத்திருக்கிறப்போ வந்து பார்த்தாலும் நான் நடமாடுகிற போது நீ என்னை வந்து சந்தித்தது போல என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போய் அவங்க தூங்குகிற இடத்துல என்னாலும் வாசித்தா இல்லாமல் இடையில யாரும் ஆள் இல்லாமல் டைரக்டாக ரசூலுல்லாட்ட அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிற தௌஃபீக்கு வேறு எப்போ கிடைக்கும்? ஒரு முஸ்லீமுக்கு இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும்? அங்கங்கே சொல்லி அனுப்புகிற பக்கத்து ஊருக்காருக்கு அவருக்கு நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், சலாம் சொன்னேன்னு சொல்லுங்கள், இப்படித்தானே. எந்த இடைவெளியும் இல்லை. நானும் ரசூலும். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே உங்கள் மீது இறைவனினுடைய எல்லா துவாக்களும் உண்டாகட்டும். கேட்கறதுக்கு ஒரு முஃமினுக்கு எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தூரம் அங்கே ஆசைப்பட்டார்கள். திரும்ப மக்காவுக்கு போகணும்னு ஆசைப்படலையே, அங்கே தஃபன் ஆகலையே, அங்கே அடக்கம் செய்யப்படலையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஹீதுகள் நீங்கள் யாரை வேணாலும் பாருங்க, ஷஹீது கபர் மக்கால இல்லை. ஏன்னா மக்கால் இருக்கிற வரையும் போரே நடக்கலை, மதீனாவில் தான் போர் நடந்தது. ஷஹீதுகள் ஏராளமான ஷஹீதுகள் அடங்கி கிடக்கிறார்கள். ஜன்னத்துல் பக்கீல மட்டும் சஹாபாக்கள் 12,000 பேருக்கு மேலே. ஏங்க ஒரே ஒரு சஹாபி எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டில் அடங்கியிருக்காரு, கேரளாவில் அடங்கியிருக்காரு, தமிழ்நாட்டில் அடங்கியிருக்காருன்னா போகிறோம் ஜியாரத்து பண்ணுறோம், சஹாபி அடங்கியிருக்காராமா. சஹாபிய 12,000 பேர் ஒரு மைதானத்தில் படுத்து கிடக்கிறார்கள். அத்தனை பேரும் சஹாபாக்கள். சஹாபாக்கள் மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரமக்க எல்லாம் அத்தனை பேரும் குழுமி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இடம் மதீனத்து மண். மதீனாவிற்கென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த ஏராளமான 40 வக்து இமாம் ஜமாத்தோடு அங்கே தொழுதா உங்களுக்கு தெரியும். ஹதீஸில் 3 செய்தி வருகிறது. பராஅத்தும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை. பராஅத்தும் மினல் அதாப், எல்லா வேதனையில் இருந்து விடுதலை. ஓ பராஅத்தும் மினன் நிஃபாக், நயவஞ்சகத்தனத்திலிருந்து விடுதலை. அவர் முனாஃபிக்காக இருக்க மாட்டார். மதீனாவில் 40 வக்து தொழுதுட்டா காலம்பூரா அவர் முனாஃபிக்காக மாட்டார். இப்படி ஒரு பாக்கியம் அங்கே 40 வக்து தொழுகிற போது கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறிய மெம்பர் படி அங்கே இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிய உடுத்திய வீடு அங்கே இருக்கிறது. அவர்கள் வாழ்ந்த வீடு இருக்குது. சஹாபாக்கள் உட்கார்ந்த இடம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிநாட்டுக்காரங்களை சந்தித்த இடம் இருக்குது. துவா செஞ்ச இடம் இருக்குது. அழுத இடம் இருக்குது. ஏத்திகாஃப் செய்த இடம் இருக்குது. உஸ்துவானத்துகள் சொல்லி 7 தூண்கள் இருக்குது. 7 வரலாற்று தூண் இருக்குது. ஒரு தூணுக்கு தௌபா தூணுன்னு பேர், ஒரு தூணுக்கு ஆயிஷா தூணுன்னு பேர், ஒரு தூணுக்கு ஏத்திகாப் தூணுன்னு பேர், ஒரு தூணுக்கு வெளிநாட்டு தூதுக்குழுவினர் வந்தால் சந்திக்கக்கூடிய இடத்தினுடைய தூண் என்று பேர், ஒரு தூவுக்கு அபூலு பாபாவுடைய தூண்னு பேர். ஒவ்வொரு தூணுக்கு பின்னாலேயும் ஒரு வரலாறு. எடுத்து படித்தால் கண்களில் கண்ணீர் மல்க வேண்டும் என்கிற அளவுக்குள்ள தூண்கள். இவ்வளவும் இருக்கக்கூடிய புனித மண்ணை மிதிக்காமல் பெரிய பெரிய துர்பாக்கியமாகிவிடும். சொல்லப்போனால் மதீனாவிற்கு 8 நாளும் 10 நாளும் பத்தாது. வரலாற்றை தெரிந்து கொண்டு அங்கே வாசிக்க துவங்கினாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம் மேலே நிற்கலன்னு ஒரு மெம்பர் படி பழைய படி அழுதுச்சு, கட்ட அழுதுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயே பொதிக்க சொன்னாங்க. அதெல்லாம் அந்த பள்ளியில் பொதிக்கப்பட்டிருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை குத்திய மெஹராபு, நாம் நின்று தொழுகிற மெஹராபு. இஸ்லாமிய வரலாறே அங்கு தானே, அத்தனையும் அங்கே தானே கொட்டி கிடக்கிறது. மதீனாவை பற்றி குறைச்சி மதிப்பிடுறவங்களுக்காக நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். மக்காவில் கஅபா இருக்குது, தவாஃப் இருக்குது, மினா இருக்குது, அரஃபா இருக்குது, முஸ்தலிஃபா இருக்குது, எல்லாம் இருக்குது. சொர்க்கத்தின் பகுதி அங்கே இல்லை, மதீனாவில் இருக்குது. சொர்க்கத்தின் பகுதி எது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீடு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மெம்பர். இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற பகுதி சொர்க்க பகுதி. சொர்க்கத்தில் மதீனா இல்லை, மதீனாவில் சொர்க்கம். மதீனாவில் சொர்க்கம். யோசிக்க வேண்டும் நீங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்த இடமும் சஹாபாக்களின் கால்கள் பட்ட இடம்தான்
சொர்க்கம். தவாஃபு செய்கிற இடம் கூட சொர்க்கம் இல்லை. மக்கா மட்டும் பிரம்மாண்டம், மதீனா கொஞ்சம் மட்டங்கிற மாதிரி நினைக்கிறவனுக்கு யோசிக்கணும். மக்காவில் எந்த இடத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொர்க்கத்தின் பகுதின்னு சொல்லலை. ஹைர், சுருக்கமாய் மதீனாவில் செய்ய வேண்டிய முக்கியமான முதல் அமல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சலாம் சொல்ல வேண்டும். முன்னாடி குளிச்சுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸில் நல்ல ட்ரெஸ் அல்லது கூடுமானவரை புது ட்ரெஸ், அதிலும் குறிப்பாக வெள்ளை இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிடித்த அந்த வெள்ளை புத்தாடை அணிந்து கொண்டு, கண்களில் தேவைப்பட்டால் சுருமா, தேவையான அத்தர் எல்லாம் போட்டுக்கொண்டு சர்வ சுத்தத்தோடு பெருமானாரின் சபையிலே ஆஜராகுங்கள். பெருமானாரின் பள்ளியில் 2 ரக்காத்து தொழுது பள்ளிக்கு காணிக்கை செலுத்துங்கள். அதற்கு பிறகு ரசூலை சந்தியுங்கள். சத்தம் இல்லாமல், கூச்சல் போடாமல், ரசூலுல்லாவை பார்த்துட்டு கத்தாமல் அடக்கத்தோடு போய் உயிரோடு ஒருவர் உட்கார்ந்தால் என்ன பவ்யத்தோடு போய் சலாம் சொல்லுவோமோ அந்த அடிப்படையில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுலாவுக்கு நேரே நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லி, அருகாமையில் இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொல்லி, அதன் அருகே இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொல்லி, சலாம் சொல்லுகிற போதும் சப்தம் குறைவாக இருக்க வேண்டும். விபரம் இல்லாமல் பல பேர் ஒரு ஜோஷில் கத்துகிறார்கள். கத்தக்கூடாது. நீங்கள் ரவுதாவிலே நிற்கிற இடத்தில் கொஞ்சம் மேலே பாருங்கள். ரவுதாவிலே ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது, குர்ஆனுடைய வசனம். என்ன வசனம் தெரியுமா? இன்னல்லதீன யகுத்தூன அஸ்வாத்தகும் இன்த ரசூலில்லாஹி உலாயிக அல்லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா. யார் நபிகள் நாயகத்திடத்தில் வருகிற போது தங்கள் சப்தத்தை குறைக்கிறார்களோ அவர்கள் தக்வா உடையவர்கள். இந்த குர்ஆன் ஆயத்து அங்கே எழுதியிருக்கு. நாம் அங்கே நின்றுட்டே கத்துறது அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லை. அருகாமையில் பக்கத்தில் இருக்கிற மனுஷனை ஒருத்தருக்கு சலாம் சொல்கிறதா இருந்தால் எவ்வளவு குரல் அடக்கத்தோடும் பணிவோடும் சொல்லுவோமோ அதுபோல சொல்ல வேண்டும். சலாம் சொல்லுதல் முதல் வேலை முடிந்தது. இதை அடுத்த வேலை சொர்க்கத்தின் பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே தொழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டுக்கும் மெம்பருக்கும் இடையிலான பகுதி. அங்கே முடிந்தவரை ஒரு தடவை அல்ல, அடிக்கடி பிற ஹாஜிகளுக்கு இடையூறு இல்லாமல் தொழுது முடிக்க வேண்டும். 2, இதை அடுத்து மதீனாவில் ஜியாரத்துகள். மிக முக்கியமாய் நான் சொன்ன 10,000 12,000க்கும் மேற்பட்ட சஹாபிகள் அடங்கி இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பகீ கபிரிஸ்தான், அதே போல் மதீனாவில் இருக்கக்கூடிய வரலாற்று புகழ்மிக்க ரசூலுல்லாஹ் கட்டிடப் பணியில் பங்கெடுத்து கொண்ட குபா பள்ளிவாசல், கிபிலா மாறிய வரலாற்று சிறப்பு மிக்க 2 கிபிலாவுடைய பள்ளிவாசல், இது எல்லாவற்றிற்கும் மேலாக உகதுமலை அடிவாரத்தில் 70 பேர் உகது போரில் ஷஹீதான அல்லாஹுடைய சிங்கங்கள். அங்கே போய் அவர்களை ஜியாரத்து செய்யுதல் உள்ளிட்ட மிக முக்கியமான அத்தனை அமல்களும் மதீனாவிலே அடக்கம். தொடர்ந்து எல்லா அமல்களையும் சிறப்பாக செய்துவிட்டு வாருங்கள். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அநேகமாய் அது கடைசி ஹஜ்ஜாக இருக்கக்கூடாது என்று துவா செய்ய வேண்டும். ஆனால் செய்கிற அமலெல்லாம் இனிமேல் வருவதற்கு வாய்ப்பில்லாவிட்டால் என்ன செய்வது என்று சிந்தித்து அத்தனை அமல்களையும் பொருத்தமாக முழுசாக செய்து முடித்துவிட்டு வாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உம்ராவின் போதும் ஹஜ்ஜின் போதும், என் மக்காவில் இருக்கிற போதும் மதீனாவில் இருக்கிற போதும், மினாவிலே அரஃபாவிலே முஸ்தலிஃபாவிலே அந்த பெருவழிகளிலே தங்குகிற போதும், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் சொன்ன ரசூல் வழிகாட்டிய அத்தனை சுன்னத்துகளையும் நஃபிலான வணக்கங்களையும் உடல் ஆரோக்கியத்தோடு செய்து முடிக்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக. இவ்வாண்டு நம்முடைய நாட்டிலே இருந்தும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே இருந்தும் ஹஜ்ஜுக்கு கிளம்பி செல்லக்கூடிய அத்தனை ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்கள் போய்விட்டு உடல் ஆரோக்கியத்தோடு அமல் செய்து அன்று பிறந்த பாலகனைப் போல் அவர்கள் திரும்பி வருவதற்குள்ள தௌஃபீகை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. ஒன்றல்ல, மீண்டும் மீண்டும் அந்த புனித இடங்களை தரிசிக்கும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தருவானாக. ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஆசை இருந்தும் இன்னமும் அதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் அல்லது சூழ்நிலைகளும் இல்லாமல் காத்திருக்கின்ற அத்தனை பேரையும் அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் அவர்களுக்கு ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. काफ़ी मज़ीदा वफ़ु अन्ना या करीम या रहीम या अल्लाह। अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला रसूलिक सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि अदद मा फ़ी इल्मिल्लाहि स्वलातन दाइमतन बिदवामि मिल्किल्लाह।
صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. اللهم يا محول الأحوال حول حالنا إلى أحسن حال بحولك وقوتك يا عزيز يا متعال. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك يا الله. اللهم اجعل التوفيق رفيقنا واجعل الصراط المستقيم طريقنا وأوصلنا إلى مقاصدنا. اللهم يسر لنا أمورنا مع الراحة لقلوبنا وأبداننا والسلامة والعافية في ديننا ودنيانا وكلنا صاحبا في سفرنا وحضرنا وكلنا صاحبا في سفرنا وحضرنا وكلنا صاحبا في سفرنا وحضرنا وخليفة في أهلنا واتمس على وجوه أعدائنا وامسخهم على مكانتهم فلا يستطيعون المضي ولا المجيء إلينا. اللهم يسر لنا أمورنا وحسن مقصودنا وتمم نياتنا. اللهم احفظنا واحفظ من معنا واحفظ ما معنا واحفظنا من بين أيدينا ومن خلفنا وعن أيماننا وعن شمائلنا ومن فوق رؤوسنا ومن تحت أقدامنا حفظا وعلما من كل المعاصي والآفات والبليات ومن شر كل ذي شر برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نعوذ بك من ذهاب الدولة وتغير نعمتي وتحويل العافية ومن غلبة الشقاوة ونسألك الأمن والأمان والعفو والعافية في الدين والدنيا والآخرة ونسألك الأمن والأمان والعفو والعافية في الدين والدنيا والآخرة ونسألك الأمن والأمان والعفو والعافية في الدين والدنيا والآخرة. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى اللهم وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. அல்லாஹ்வின் கொண்டு இன்று புதுவை மாநிலத்தில் 204 ஹாஜிகளும் காரைக்காலில் 74 ஹாஜிமார்கள் செல்கிறார்கள். இதில் 30 பேர் ஆண்கள், 44 பேர் பெண்கள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நமது புதுவை மாநில ஹஜ் கமிட்டி தலைவர் AMS நாஜிம் MLA அவர்களுக்கு கௌரவித்து மகிழ்கிறோம். सलामुल्लाह अला ताहा रसूलिल्लाह सलातुल्लाह सलामुल्लाह अला यासीन हबीबिल्लाह सलातुल्लाह सलामुल्लाह अला ताहा रसूलिल्लाह सलातुल्लाह सलामुल्लाह अला यासीन हबीबिल्लाह. توسلنا ببسم الله وبالهادي رسول الله وذل مجاهد لله بأهل البدر يا الله. صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله. إلهي صل ذل الأمة
الله من الآفات والنقمة ومن هم ومن همة بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله إلهي ناسي القربى عن اللاسين واللكبى وكل بضية ضلبى بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله السلام عليك زين الأنبياء السلام عليك أتقى الأتقياء السلام عليك أسفى الأسفياء السلام عليك أزكى الأزكياء السلام عليك من رب السماء السلام عليك دابا بالانطلاء السلام عليك يا حسن التفرد السلام عليك يا كهفا ومكرسا الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله السلام عليك أحمد يا محمد السلام عليك طه يا ممجد السلام عليك أحمد يا حبيبي السلام عليك طه يا طبيبي الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله السلام عليك زين الأنبياء السلام عليك أتقى الأتقياء السلام عليك أسفى الأسفياء السلام عليك أزكى الأزكياء السلام عليك من رب السماء السلام عليك دابا بالانطلاء السلام عليك يا حسن التفرد السلام عليك يا كهفا ومكرسا الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله السلام عليك أحمد يا محمد السلام عليك طه يا ممجد السلام عليك أحمد يا حبيبي السلام عليك طه يا طبيبي الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك
عليك زين الأنبياء السلام عليك أتقى الأتقياء السلام عليك أسفى الأسفياء السلام عليك أزكى الأزكياء السلام عليك من رب السماء السلام عليك دابا بلا انقضاء السلام عليك يا حسن التفارد السلام عليك يا كهفا ومكسر الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله السلام عليك أحمد يا محمد السلام عليك طه يا ممجد السلام عليك أحمد يا حبيبي السلام عليك طه يا طبيبي الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام